இங்கே ஒரு பத்துக்கம் முத்துவுக்கு உதவி பண்ணுறதா செல்வமும் சொல்லியிருக்காங்க. மீனா சிஸ்டரே உன்னை தேடி வர அளவுக்கு நான் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே செல்வமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் முத்து மட்டும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இடத்துல தான் சீதா வீட்டுக்கு வந்து அக்காவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த வந்துட்டு வீட்டில் அருண் கிட்ட சொல்கிறாங்க. அருண் அது வந்து வீட்டில் நடந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க சொன்னால் தானே சீதா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஷூ சாக்ஸ் இதெல்லாம் கலட்டியபடியே இங்கே சீதா கிட்ட கதை கேட்டுட்ருக்காரு. அப்போது சீதா சொல்கிறாங்க, இல்லை அக்கா வீட்லேருந்து கோச்சிட்டு இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்ல உடனே டக்குன்னு ஷாக் ஆகி அங்கே சீதாவை பார்க்க என்ன சீதா சொல்கிறேன்னு தான் வேலையை அதோட நிறுத்தியபடி சீதா கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு அருணும். என்னாச்சு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா இது வரைக்கும் யார்கிட்டே என்ன பிரச்சனைன்னு கூட சொல்லலை. ஆனால் அக்காவுக்கும் மாமாவுக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சத்யாவும் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அக்கா ஏன் இப்படி இருக்கான்னு தான் வீட்டில் யாருக்கும் புரியலை. எதை கேட்டாலும் யார்கிட்டையும் பேச மாட்டான். அக்கா இப்படி இருந்து நானும் பார்த்ததில்ல. அம்மாவுக்கும் அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. சத்யாவும் சொன்னது வரைக்கும் பார்க்கும்போது மாமாவும் அப்படி தப்பு பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் வீட்டில் எல்லாரும் அவர் நல்லவராட்ட நம்பிட்டு இருக்கீங்க. ஆனால் கூட வாழ்ந்துகிட்டு இருந்த உங்கள் அக்காவுக்காவது இப்போவாது உண்மை புரிஞ்சிருக்குல்ல. இப்போ அதனால தான் அவங்களே இந்த முத்து வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்திருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தயங்கி போயிருக்காங்க. அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஏன் தெரியாமல் மாமா மேலேயே பழி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல சரி அவர் மேலே தப்பு இல்லாமலே இருந்துட்டு போகட்டும். ஆனால் அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இப்போது நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டில் போயிருந்தப்போ என் மேலே தப்பு இருந்தாலும் கூட உன்னை தேடி வந்து கூப்பிட்டுட்டு வந்தனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க சீதா அப்படியே அருணை பார்க்குறாங்க. அருண் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க போது இந்த முத்து மீனா கூட எத்தனை வருஷமாக வாழ்ந்திருக்காங்க உங்கள் அக்கா கூட. அப்படி இருக்கும்போது உங்கள் அக்காவை கூப்பிட்டு போகிறதுக்கு அவர் வந்திருக்கணுமா இல்லையா? அவர் ஏன் வரலை? அப்பா அவர் மேலே மிகப்பெரிய தப்பு இருக்குது. அதை உங்கள் அக்காவால் ஏற்றுக்க முடியலை, மன்னிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க அருணும். அருண் சொன்ன விஷயத்தை கேட்டு சீதா யோசிக்க ஆரம்பிக்க அங்கேருந்து அருண் கிளம்பி போகவும் செய்கிறாங்க. உங்கள் அக்கா எதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சீதா. ஆனால் முத்துவால் தான் அப்படி நடந்துருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சிட்டே உள்ளே போகவும் செய்கிறாங்க. சீதா அடுத்த நாள் தன்னுடைய வீட்டுக்கு தான் அக்காவை பார்க்க போகிறாங்க. அக்கா என்னக்கா பூ வியாபாரம்லாம் போயிட்டுருக்கான், இங்கேருந்து தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி காமாண்டி அப்படின்னு பூ கட்டிகிட்டே இருக்காங்க. சீதா அக்காவை பார்த்துட்டு வேணாம் மாமா பற்றி பேசினா இவன் இன்னும் அதிகமாக கோவப்படுவான், அவரை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அங்கே உட்காந்துருக்க சத்யாவை பார்த்துட்டு அக்கா சத்யா பண்ண விஷயம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க என்ன சீதா அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று ஓனர் பொண்ணுன்னு சொல்லி ஒரு பொண்ணை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாக்கா அப்படின்னு சொல்ல அப்படியான்னு சொல்லி அதுன்ட்டு போய் இங்கே மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா அந்த ஓனர் பொண்ணாவே இருந்துட்டா பரவாயில்ல, அப்புறம் அம்மாவுக்கு மருமகளா அப்படின்னு சொல்ல அக்கா நீ வேற ஏக்கா இப்படியே இதே பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை ஃப்யூச்சரில் வரலாமே அப்படின்னு சொல்ல ஏண்டி அவனை எதுக்கடி இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க, அவனே இப்போ தான் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு அங்கே சந்திரவும் சொல்ல சரிம்மா உன் செல்ல பையனை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனா முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வர செய்யுது. இதை பார்த்தா சத்யாவுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அக்கா 2 பேரும் என்றைக்குமே சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு தம்பியாக அதை யோசிக்கவும் செய்கிறாங்க சத்யா. அதே போல் டிராஃபிக்கில் இருக்க அருண் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த முத்து நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க மாட்டானா, சிக்குன்னு அவனை ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு யோசனை போகுது. அப்போ தான் முத்து அவங்க காரில் வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் அந்த இடத்துல செக்கிங்கும் போயிட்டுருக்கு. வண்டியை நிறுத்துகிறாங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முத்து மட்டுமே ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஏற்கனவே முத்து மேலே கோவத்தில் இருந்த அருண் முத்தும் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குடிச்சிட்டு வண்டியை எடுத்துகிட்டு எங்கடா போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லி எல்லாருமே வண்டியை விட்டு கீழே இறக்க எல்லாருமே தள்ளாடி நிற்க சார் அவங்க தான் சார் எங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல நீ பண்ணாமல் எப்படிறான், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க அப்படின்னு சொல்லி அங்கே அருண் திட்டுறாங்க. கூடவே போலீஸ் ஆஃபீஸர்லன்னு அங்கே தனியாக செக்கிங் பண்ணிகிட்டு இருந்தவங்க இங்கே முத்து பக்கத்தில் வராங்க. வந்ததும் முத்துக்கிட்ட என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க சார் நான் தண்ணி அடிக்கலாம் இல்லை சார், நான் டிரைவிங் தான் சார் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல இதெல்லாம் இங்கே வச்சு கேள்வி கேட்டால் ஆகாது, இத்தனை பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு இவங்களாம் எங்கே சார் போயிட்டு வராங்க, ஏதோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது, அது என்ன தப்புன்னு நம்ம தான் சார் கண்டுபிடிக்கணும், ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் முத்துவை ஸ்டேஷன் வரைக்குமே கூட்டிகிட்டும் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு சார் நான் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்னு சொல்ல குடித்த எல்லாருமே உட்கார வச்சிட்றாங்க, கூடவே முத்துவையும். இதை பார்த்ததுமே இங்கே அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அருண் அந்த ஃபோட்டோ அதை வந்துட்டு ஃபோட்டோவாக எடுக்க செய்கிறாங்க. எல்லாருமே கீழே உட்காந்துருக்கதை வந்துட்டு ஃபோட்டோவாக எடுத்து உடனே இதை சீதாவுக்கு அனுப்பிவிட்டு ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, மாமா எதுக்கு ஸ்டேஷனில் இருக்காருன்னு சொல்ல, உங்கள் மாமா ரொம்ப நல்லவர் உத்தமருன்னு என்னென்னோ பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ வச்சு அவர் இப்படிப்பட்டவர் தான்றதை நம்புறியா? இன்னைக்கு அவர் கையும் களமாக போலீஸில் சிக்கிக்கிட்டார். தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சீதாவால் இதை தாங்கிக்கவே முடியல. அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாரு சீதா, இந்த விஷயத்த முதல்ல உங்கள் அக்கா கிட்ட சொல்லு. ஏன்னா அவங்க எந்த நிலமையில அந்த வீட்டை விட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் என்ன இருந்தாலும் ஸ்டேஷனில் இருக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஃபோனை வச்ச கையோட இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே அருணுக்கு முத்துவை எந்த நிலமையில பார்க்கணுன்னு இங்கே அருண் ஆசைப்பட்டாரோ அதே நிலமையில தான் இங்கே வச்சு பார்க்கவும் செய்கிறாங்க. இப்படி ஒரு படையாக கையும் களமாக பிடிச்சதுனால இந்த நியூஸாகவே போகுது. இந்த நியூஸை பார்த்ததுக்கு பிறகு ரோஹினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்ன மனோஜ், இங்கே முத்துவை பார்த்தியா, முத்து இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் மீனாவுக்கு பிடிக்கிறதில்ல. மீனா அதனால தான் போயிட்டு உட்காந்துருக்கவும் செய்கிறாங்க அவங்க அம்மா வீட்டில். முத்து திருந்த போகிறதும் இல்லை, மீனா வீட்டுக்கு வர போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வீட்டில் அண்ணாமலை இதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முத்து என்னமோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, அவன்லாம் என்றைக்குமே திருந்த மாட்டான். அவன் என்றைக்குமே குடிச்சிட்டு தான் வர போகிறான். ஆனால் அதனால் நீங்கள் தான் உங்கள் உடம்பையும் மனசையும் வருத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா அண்ணாமலை திட்டிகிட்டு இருக்காங்க. அவனால் நம்ம மானமே போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கவும் செய்கிறாங்க விஜயா. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு பிறகு மீனாவால் இதை தாங்கிக்க முடியலை, ஏற்றுக்க முடியலை. நிச்சயமாக அவர் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு மீனா நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. சத்யாவும் போகிறாங்க, சந்திரா போகிறாங்க, எல்லாருமே போகிறாங்க. அதே போல் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருக்க முத்து வந்துட்டு மீனாவை பார்த்ததும் ஓடி வந்து, சத்தியமாக நான் குடிக்கவே இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்காதவரை பார்த்தா எனக்கு தெரியாதாங்க, நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்படியே மீனா என்னை விட்டுட்டு போன நீ அப்படின்னு கேட்க, நீ விட்டுட்டு போனதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்ல, மீனா தான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு நினச்சி முழுக்க மனசு வருத்தப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அருண் அங்கே இருக்க, நீங்கள் எதுக்குங்க இங்கே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அத்தை நீங்களும் எதுக்குத்த வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சத்யா முதல்ல நீ அம்மாவை கூட்டிகிட்டு கிளம்புன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறாங்க. அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் மீனாவை கூப்பிட, மீனா அவங்க பக்கத்தில் போக, சார் என் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணலை சார், அவர் ரொம்ப நல்லவர், இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு என்றைக்குமே வண்டி ஓட்டவே மாட்டார் அப்படின்னு சொல்ல, கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸு இத்தனை பேர் குடிச்சிருக்காங்க, அவர் குடிக்கலன்னு சொன்னால் நம்ப முடியுமாம்மா, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் குடிதானன்னு சொல்லும்போது மீனா முத்துவை பார்க்குறாங்க. தமிழில் தப்பு இருக்குதுன்றதை உணர்ந்துக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை அவர் அதை கூட வாயில் வைக்கவே இல்லை. சார் அவர் தப்பு பண்ணலை சார் அப்படின்னு சொல்லி மீனா பிடிவாதமாக நிற்க, அப்போ அருண் சொல்கிறாங்க, என்னங்க அவர் குடிச்சிருக்காரு, அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, குடிக்கிறதுனால தானேங்க நீங்கள் அந்த வீட்டை விட்டு இப்போ உங்கள் அம்மா வீட்டில் வந்திருக்கீங்கன்னு இங்கே அருண் சொன்னதுமே அப்படியே மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியாம்மா, அப்போ உனக்கே பிடிக்காம உன் புருஷன் கூட வாழ பிடிக்காம உங்கள் அம்மா வீட்டில் போயிருக்க, என்னம்மா அவன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறணும் அப்படின்றதா இருந்தாலும் கொடு, என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறானா அதனால தான் வீட்டை விட்டு போயிட்டியான்னு சொல்ல, சார் என் புருஷனுக்காக தான் சார் நான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், என் புருஷன் அப்படிப்பட்டவர் கிடையாது, அப்படி தப்பு பண்ணுறவரும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனா, என்னம்மா அவனுக்கிட்ட கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டில் போயிருக்க, இப்போ என்னடானா அவனுக்கே சப்போர்ட் பண்ணி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னம்மா அதெல்லாம் கையும் களமாக பிடிச்சாச்சு, யாரையும் வெளியே விட முடியாது அப்படின்னு சொல்ல, சார் நாங்களாம் கார் ஓட்டி பழைப்பு நடத்துகிறவங்கன்னு சொல்ல, இந்த நிலைமையில கார் ஓட்டினீங்கன்னா உங்களை நம்பி வரவங்களுடைய நிலைமை என்னாகிறது, அதுக்காகனாலும் உங்களை இன்வெஸ்டிகேஷன்லேயே தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலை சார், தயவு செஞ்சு அவங்களை வெளியே விட்டுருங்க நீங்கள் மீனா கெஞ்சுறாங்க. என்ன சார் இப்போது எல்லாரும் குடிச்சிருக்காங்க, அதுதானே சார் உங்கள் பிரச்சனை, குடிச்சிட்டு அவங்க வண்டி ஓட்டினா தானே சார் பிரச்சனை, குடிச்சிட்டு அவங்க யாருமே டிரைவிங் பண்ணலை, குடிக்காத ஏன் புருஷன் அவங்கள பத்திரமா வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும்னு தானே கூட்டிகிட்டு போகவும் செஞ்சுருக்காரு, வழியில் அவரை மடிக்கி படித்து தப்பான ஒரு பழியை போட்டு இங்கே ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க, அப்படி பார்த்தா உங்கள் மேலே என்னால் கேஸ் போட முடியும் சார் அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்னையும் மிரட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் நான் மிரட்ட தான் செய்கிறேன், ஏன்னா குடிக்காத ஒருத்தரை இங்கே பிடிச்சு வச்சு அவரையும் அவர் மேலேயும் வந்துட்டு நீங்கள் தப்பான பழியை போடுறீங்கன்னு என்னால் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல, உங்கள் வேலை மேலே உங்களுக்கு பிரியம் இல்லைன்னு நினைக்கிறேன் போலன்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. மீனா பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் சத்யா, சந்திரா, அருண் எல்லாரும் அதிர்ச்சியாகி மீனாவை பார்க்க, மீனா நேராக ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இங்கே ஒருத்தர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணுவாங்கள்ல, அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணாமல் ஒருத்தர் மேலே பழியை போட்டு அவர் வேலை மேலேயும் பழியை தூக்கி போட்டு இங்கே உட்கார வச்சுருக்கிறது ரொம்ப தப்பு. நார்மலாக குடிக்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க, இந்த ஊர் உலகம்னு எல்லாருமே அதை தானே பண்ணுறாங்க, ஏன் கவர்மெண்ட்டில் இருக்க நீங்கள் தானே சார் அதை அலோவ் பண்ணவும் செய்கிறீங்க, அப்படி இருக்கும்போது என் புருஷன் குடிச்சிட்டாருன்னு சொல்லி தப்பான பழியை போட்டு இங்கே உட்கார வச்சுருக்கிறதுக்கு தண்டனை யாருக்கு கிடைக்கும், அவருக்கா இல்லை உங்களுக்கான்னு சொல்லி கேட்க, ஸ்டேஷனில் இருக்க அந்த போலீஸ் எதிர்ந்து போய் மீனாவை தான் பார்க்குறாங்க.
மீனா அதிர்ந்து போயிட்டு இங்கே முத்துவையும் அங்கே முத்துவுமே சரி முத்துவோடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி மீனா பேசுகிறதான் தெரிஞ்சு போய் பார்க்குறாங்க. பின்ன எதுக்காகம்மா நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கேன்னு சொல்லி கேட்க, அது எனக்கும் அவருக்கும் இருக்க தனிப்பட்ட பிரச்சனை, அதை காரணம் காட்டி யாரும் அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. போலீஸ் இதை கேட்டு அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் அருணை பார்த்து முறைச்சிட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து என் முத்துவை வெளியே எடுக்கவும் செய்கிறாங்க. மீனா பேசின பேச்சுக்கு அதுவும் இல்லாமல் மீனா இவ்வளோ தெரிஞ்சுட்டு பேசுகிறாங்களேன்னு அருணுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு பிறகு முத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க. அருணை பார்த்து இங்கே மீனா வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு அவர் மேலே தனிப்பட்ட கோபம் இருந்ததுன்னா அதை உங்களுடைய பதவி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ஜெயிக்க பாருங்கள். அதை விட்டுட்டு உங்கள் பதவியை வச்சு அவரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நீங்கள் தோற்று போயிட்டே தான் இருக்கீங்க அப்படின்னு மீனா அருணை பார்த்து சொல்கிறாங்க. அருண் இதை கேட்டும் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியிலையும் அவமானப்பட்டு நிற்கவும் செய்ய, அக்கா வா போகலான்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வரவும் செய்கிறாங்க. மீனா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு வெளியே வந்ததுக்கு பிறகு மீனாவை பார்த்துட்டு முத்து நிற்க வைக்கிறாங்க. நான் குடிச்சேன்னு சொல்லி என்கிட்ட பிரச்சனை பண்ணி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் குடிக்கலைன்னு உனக்கு தெரியும். ஆனால் எனக்காக நீ வந்து எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ணி என்னை காப்பாற்றவும் செஞ்ச. ஆமாம், நீ ஏன் இப்படி இருக்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தாங்க இருக்கேன், என்னால் இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எனக்காக ஓடி வந்ததுலேருந்தே தெரியுது என் மேலே உனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு. ஆனால் நீ என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு போயிருக்கன்ற விஷயத்தை என்கிட்ட இப்போ சொல்லி ஆகணும். அப்படி நீ என்கிட்ட சொல்லலைன்னா அப்புறம் நிரந்தரமாக நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து இப்படியெல்லாம் பேசினதை கேட்ட மீனா அப்படி அதிர்ந்து போகிறாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை மீனா, இன்னைக்கு நைட் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன்னா திரும்ப அந்த வீட்டுக்கு நான் எப்போதுமே வரமாட்டேன். நீ இல்லாத வீட்டில் நான் வந்து மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன்? அப்போ நீ என்கிட்ட என்னை பார்க்கவும் முடியாது, நீ என்கிட்ட பேசவும் முடியாதுன்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன பேசுகிறீங்கன்னு சந்திரா பக்கத்தில் வரேன். இல்லத்த, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. அன்னைக்கு நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்தா, இன்னைக்கு நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி எனக்காக ஸ்டேஷனில் வந்து பேசுகிறான். இதில் எது உண்மை எது பொய்? சரி அதெல்லாம் விடுங்க. ஆனால் இப்போ இவ எனக்காக பேசினதை பார்க்கும்போது என் மேலே அவள் கோவத்தோடு இருக்க மாதிரியா தெரியுது? இல்லை சத்யா அப்படின்னு அங்கே முத்து கேட்குறாங்க சத்யா கிட்ட. ஆமாம் மாமா அப்படின்னு அங்கே சத்யாவும் சொல்ல, அதை கேட்ட முத்துவும், பாத்தியில இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உனக்கு என்னதான் பிரச்சனை? அந்த வீட்டில் யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை இந்த பார்லர் அம்மா மனோஜ்னு யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு, நானே அவங்கக்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்குறேன்னு சொல்ல, எனக்கு உங்களை நினச்சிதாங்க பயம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற? என்னை நினச்சி நீ இதுக்கு பயப்படணும்? அப்படி நீ பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்த சொல்ல போய் அதனால் கோவப்பட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த செஞ்சு வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? குடின்னு சொல்கிறேனே அது கிடையாது. உங்களுடைய கோவம் தான் முதல்ல இருக்க கெட்ட பழக்கம். நான் சொல்கிற விஷயம் உங்களை கோவப்படுத்தும். அந்த கோவம் எந்த எல்லைக்கு வேணாலும் உங்களை கொண்டு போகும். கடைசியில் உங்களை இழந்து நான் நின்றுடக்கூடாதுல்ல, அந்த பயம்தான் என்னை தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. மீனா நீ சொல்கிறதுல எனக்கு எதுவுமே புரியவும் இல்லைன்னு சொல்ல, என்னால் இப்போதைக்கு உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, நீ என்கிட்ட சொல்லாமல் இந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும்னு நினச்சேன்னா இனி என்றைக்குமே நீ என்னை பார்க்க முடியாது மீனா அப்படின்னு கோவத்தோட முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்ட மீனா கண்கலங்கி இங்கே முத்துவை திரும்பி பார்க்க, இனி எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி குடும்பப்படுத்துறீங்கன்னு சொல்லி மீனா அழுக. இப்போ என்னாச்சுன்னு அழுகிறேன் மீனா, முதல்ல அழுகிறத நிறுத்து அப்படின்னு ஓடி வந்து முத்து தான் சமாதானப்படுத்தவும் செய்கிறாங்க. அக்கா அழுகாதக்கா அப்படின்னு அங்கே சத்யா அதுக்கப்புறம் சந்திரா எல்லாருமே மீனாவை சமாதானப்படுத்த, இங்கே அதுக்கு பிறகு மீனா என்னை மன்னிச்சிருங்க, எல்லார்கிட்டையும் நான் பெரிய உண்மையை மறைச்சிட்ருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிங்க கேட்குறாங்க மீனா முத்துக்கிட்ட. என்னென்னு முதல்ல சொன்னாதானே மீனா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு இங்கே கேட்கவும் செய்ய, சரின்னு சொல்லி முத்து வந்துட்டு மீனா கையில் சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மீனா அந்த வீட்டை விட்டு வந்தது யாரால, எதுக்காக நான் அந்த வீட்டை விட்டு வந்தேன், இப்போ எதுக்காக அந்த வீட்டை விட்டு வந்து நான் தனியாக கஷ்டப்படணும், எல்லா உண்மையையும் இங்கே முத்து அப்புறம் தான் அம்மா சந்திரா சத்யான்னு எல்லா முன்னிலையிலையும் இங்கே மீனா சொல்ல, மீனா சொன்ன விஷயம் 3 பேருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. மீனா எல்லாரையுமே இங்கே சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அண்ணமும் அதிர்ச்சி குறையாமல் 3 பேரும் திரைப்பட பார்த்துட்ருக்காங்க. அக்கா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானாக்கா அப்படின்னு சத்யா கேட்க, நான் எதுக்கு சத்யா அந்த விஷயத்தில் போய் சொல்ல போகிறேன், இது எல்லாமே நடந்தது தான். கோயிலில் அன்னைக்கு நடந்த விஷயத்த தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன்னு சொல்ல, அதுக்காக நீ ஏன் உனக்கு எதுக்கு தண்டனை கொடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சந்திரா. இல்லைம்மா, நான் எனக்கு தண்டனை கொடுக்கல, இவருக்கு எந்த வகையிலையும் தண்டனை கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி தனியாக வந்திருக்கேன்னு சொல்ல, மாப்பிள்ளை நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்தால் தான் மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். அவசரத்துலேயும் கோவத்துலேயும் நாம் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு நம்ம கூட நெருங்கினவங்களை தான் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு புரியுது அத்தை யாரை சொல்கிறீங்கன்னு, இது எங்கள் அப்பாவை ரொம்ப பாதிக்கும்னு நான் நினைக்கிறது எல்லாமே சரி தான். நிச்சயமா மீனா இது அப்பாவை பாதிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், நீ என் கூட கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்ல, இல்லைங்க
நான் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்ல, நீ கண்டிப்பாக வந்து தான் மீனா ஆகணும், இல்லைனா அப்படின்னு சொல்ல, சும்மாவும் என்னை திரும்ப திரும்ப அதே சொல்லி மிரட்டிகிட்டே இருக்காதீங்கன்னு எங்கள் முத்துக்கிட்ட வந்துட்டு மீனா சொல்கிறாங்க. இப்போ இதை விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு மீனா கிட்ட முத்து சொல்கிறாங்க, இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிறத தப்பு தான், ஆனால் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்ல மீனா, அதுதானே நமக்கு இருக்க ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்ல, இதனால் மாமாவுக்கு அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அதை பற்றி நீ கவலையே பட வேணாம் அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா அரை மனசோட சம்மதிச்சாலும் அவங்க மனசு முழுக்க கஷ்டமாக தான் இருக்குது. திரும்ப அந்த வீட்டுக்கு போகணுமா, திரும்ப அந்த வீட்டுக்கு போனாலும் இங்கே இவருக்கும் உண்மை தெரிஞ்சிடுச்சு, இதை வச்சு பெரிய பிரச்சனை எதுவும் ஆகுமா அப்படின்னு ரொம்ப கவலையோட தான் மீனா கிளம்புறாங்க. வீட்டுக்கு மீனா வந்து நிற்கிறத எதிர்பார்க்கவே இல்லை ரோஹிணி. முத்து மீனா 2 பேரும் வாசலில் இங்கே முறைச்ச மாதிரி நிற்க, முத்து ஏன் இப்படி நம்மளை பார்க்குறான், ஒருவேளை மீனா முத்துக்கிட்ட உண்மையை சொல்லிட்டாளா அப்படின்னு ஒரு பதட்டத்தோட இங்கே மீனாவையும் முத்துவையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே வர மீனாவை பார்த்துட்டு, என்னடி கோச்சிட்டு போனேன், என்னடா போய் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு சொல்லி விஜயா பார்த்துட்டு கேட்க, ஏன் பொண்டாட்டியை நான் தானே கூட்டிகிட்டு வர முடியும், இல்லை இந்த வீட்டில் நீங்கள் அக்கறையோடு இருந்துட்டு நீங்கள் போய் கூட்டிகிட்டு வர போகிறீங்களா, இல்லைல்ல அப்போ அமைதியாக இருங்க அப்படின்னு முத்து அம்மாவை பார்த்துட்டு விஜயா அப்படியே அடங்கி போயிடுறாங்க. முத்து எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்டு அந்த இடத்துல உட்கார, மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் தான் இந்த வீடும் நல்ல நிறைவாகவே இருக்குன்னு அண்ணாமலையை சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இருங்க மாமா, நான் உங்களுக்கு போய் டீ காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்பா நாக்கு செத்து கிடக்கு, என்னைக்காச்சும் நல்ல சாப்பாட்டை சாப்பிட்லான்னு விஜயா மனசுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா, ஆனால் அதை வெளிக்காட்டிக்கவே இல்லை. மீனா போயிட்டு டீ எல்லாம் எடுத்துகிட்டு வர, என்ன மீனா திடீர்னு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, ஏங்க நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் மீனாவுக்கு வந்துட்டு சீதா கால் பண்ணுறாங்க. சீதா கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அக்கா நீ மாமா கூட வீட்டுக்கு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இப்போதாக்கா எனக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நல்ல வேலை, மாமா மேலே எந்த தப்பும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் மாமாவுக்கு பிரச்சனை வரும்போது நீ தான் ஓடி போய் நிற்கிற. சாரிக்கா, அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, சரி அவருடைய டியூட்டியை தானே பார்த்தாரு விடு சீதா அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா என்ன இருந்தாலும் இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதே ரோஹிணி தாக்கா, மாமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே ரோஹிணி தாக்கா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்ல, ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, இப்போ அவர் தான் வீட்டில் வந்து விஷயத்த சொன்னார், நான் என்ன தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணேன், அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லும்போது அதனால தான் நானும் அவங்கள அரெஸ்ட் பண்ணேன், இப்போது என்னை எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாருக்கா. ஏன் அவங்க இப்படி சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, அப்போ வெளியே வந்த இங்கே மீனா டீ கப்பில் காப்பியோடு இருந்தவங்க இல்லையா, அதை எடுத்தா அதை வெளியில் வந்த வேகத்துக்கு அப்படியே ரோஹிணி முகத்தில் வீச, முத்து இதை பார்த்து அதிர்ந்து போய், என்ன மீனா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு காரணமே இதோ நிற்கிறாங்களே இந்த ரோஹிணி தான் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க, இவ தான் ஃபோன் பண்ணி அருண் கிட்ட சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கான். ஏன்னா நிரந்தரமாக நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி இந்த வேலையை இந்த ரோஹிணி பார்த்துருக்கான்னு சொல்ல, ரோஹிணியே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அங்கே விஜயா கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனா அது வந்து மீனா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மீனா அப்படின்னு பதட்டத்தோடு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் ரோஹிணி. இனிமே உன் நடிப்பை நம்பி நான் ஏமாற தயாராகவே இல்லடி அப்படின்னு சொல்ல, மீனா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் இதுக்கு பொறுமையாக இருக்கணும், இந்த வீட்டில் இவளுக்காக யோசிச்சதானே அதிகம், இவ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏன் உயிரும் கிருஷி உயிரும் உங்கள் கையில் தான் இருக்கு மீனான்னு சொல்லி கெஞ்சும் போது தெரியலையா, இப்போ என்னை என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு என்னென்ன வழி செய்யணுமோ அது எல்லாத்தையும் இவ சரியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவளுக்கு தேவை இவ வாழ்க்கை முக்கியம், அப்போ எனக்கு என் வாழ்க்கையே என் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய நிம்மதி எனக்கு முக்கியம் இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே மீனா அடி பக்கத்தில் வந்துட்டு அது எந்த காஃபி எடுத்து மூஞ்சில் ஊற்றுனாங்களோ திரும்ப அதே மூஞ்சில் பலான்னு ஒரு அறையும் விட ரோஹிணி அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறாங்க. என்னாச்சு மீனா, நீ இவ்வளோ கோவப்பட்டது கிடையவே கிடையாது, இவ்வளோ கோவப்பட்டிருக்கானா என்னம்மா நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, அப்போ அது வந்து அப்படின்னு முத்து நிற்கிறாங்க. டேய் அப்போ உனக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லிடான்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அது வந்து அப்பான்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் முழுக்க முத்துவும் மீனாவும் மாறி மாறி வீட்டில் இருக்க 2 பேர்கிட்டையும் சொல்லவும் செய்கிறாங்க. 2 பேரும் இதை கேட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. டேய் நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை ரோஹிணி மேலே வேணும்னே வீண் பழி ஏதாவது போடுறீங்களான்னு சொல்ல, நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அதுக்காக நாங்கள் எதுக்காக வீண் பழியெல்லாம் இவங்க மேலே போட போகிறோம் அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்ல, ஆண்டி அது வந்து நான் சொல்கிறத கேளுங்க ஆண்டின்னு சொல்லும்போது அங்கே விஜயாவும் அடிக்கிறாங்க. எல்லாருமே அடி கொடுக்க எங்கள் அடியை வாங்கிட்டு நிற்கிற ரோஹிணி திரும்ப மனோஜ் வேணும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள், தயவு செஞ்சு என்னை இந்த வீட்டில் ஏற்றுக்கோங்க அங்கிள், அவனுக்காக தான் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ பொய் சொன்னது எல்லாமே இந்த வாழ்க்கையை நான் வாழணுன்றதுக்காக தான், மற்றபடி எனக்கு
எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போதும் அண்ணாமலை யோசிச்சபடி நின்றுட்டு இருக்காங்க. உனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னா உன் உண்மையை என்கிட்டயாவது சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இப்படி உன்னை கூட இருந்த எல்லாருமே கஷ்டப்படுத்தியிருக்க. சின்ன பையனை பார்க்காம அவனையும் கஷ்டப்படுத்திருந்திருக்க, உங்கள் அம்மாவையும் கஷ்டப்படுத்திருந்திருக்க. கஷ்டப்படுத்தி தான் வாழணுமா ரோஹிணி? அவங்களையெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இந்த வாழ்க்கையை வாழணும்னு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லிங்க கேட்குறாங்க. ரோஹிணியை பார்த்து அண்ணாமலை இப்படி பேசினதை கேட்டதுமே ரோஹிணிக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அங்களாவது நம்மளை புரிஞ்சுப்பாரு, அவர் மூலமாவது இந்த வீட்டில் இருந்துடலாம், மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுவார்னு நினச்சிங்க. ரோஹிணிக்கு ஏமாற்றம் மட்டுமா தான் இருக்குது. என்னங்க இவளுக்கு விளக்கம் கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க? இவை நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கேட்க அண்ணாமலை வந்துட்டு விஜயா பார்த்து தான் முறைக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்க காரணமே நீ தானே, அப்போ நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு சொல்லி கேட்க, அப்போ விஜயா வந்துட்டு ரோஹிணி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வரும்போது நேராக மனோஜுடைய மேலே போயிட்டு விழுகவும் செய்கிறாங்க. மனோஜ் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாத மனோஜ்னு சொல்ல, ஆமாம் என்னாச்சுமா, ரோஹிணி எதுக்குமா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்கன்னு மனோஜ் கேட்க, இவ பண்ண காரியத்துக்கு உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வரும்போது, இனிமே இவ உனக்கு பொண்டாட்டியே கிடையாது, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வாடா உள்ளன்னு சொல்ல. அம்மா என்ன ஆச்சுமா, என்ன நடந்தது, முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறமா விஜயா விஷயத்த எங்கள் மனோஜ் கிட்ட சொல்ல, மனோஜுக்கு பெரிய இடியாக தான் இருக்குது. மனோஜா இதால் நம்ப முடியலை. அங்கே ரோஹிணியை பார்த்துட்டே நிற்கிறாங்க. ரோஹிணி காலில் வந்து அழகவும் செய்கிறாங்க. உன்னை வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னேன், திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு இங்கே திரும்பவும் விஜய சத்தம் போட செய்ய, முத்துவும் மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, அப்பா இதனால் நீ எதுவும் கவலைப்படாதப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்ல, டேய் முத்து, எது நடக்கணுமோ அது தானடா நடக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த விஷயம் போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீயோ நானோ இல்லை மீனாவோ கிடையாதே, இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியதே உன் அம்மா தானே, அப்போ அவள் என்ன முடிவெடுக்கிறான்னு நானும் பார்க்க தானே செய்வேன் அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு எதுவும் ஆயிடுமோன்ற ஒரு பயந்தாப்பா எனக்கும் மீனாக்குள்ளேயும் போயிட்டுருக்குன்னு சொல்ல, அவ்வளோ சீக்கிரமாலாம் எனக்கு எதுவும் ஆகாதுடா, ஏன்னா இந்த வீட்டில் நான் இன்னும் சில விஷயங்கள் நிறையவே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை விஜயாவை பார்த்துட்டே இருக்காங்க. அண்ணாமலையை பார்த்து முத்து கேட்குறாங்க, அப்பா நீ அதிர்ச்சி ஆகிறத பார்க்கும்போதே தெரியுது இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அண்ணாமலை எதுவுமே பேசாமல் நிற்க, என்னங்க இவன் சொல்கிறது உண்மையா, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னு விஜயா ஓடி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலையும் தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல, அத்தனை பேர் முகத்துலையும் இங்கே அதிர்ச்சியாக இருக்குது. என்னைக்கு தான் ஒரு மலேசியா பொண்ணு தான் அப்பா பெரிய பணக்காரன்னு சொல்லி இந்த வீட்டிலேருந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போனதோ, அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்குள்ளே சத்தியம் பண்ணிட்டு இந்த பொண்ணு உள்ளே வந்ததோ, அதுக்கு அடுத்த நாளே நான் வீட்டை விட்டு வெளியே போனேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, ஆமான்னு அங்கே மீனா சொல்கிறாங்க. அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணுன்னு கூட சொல்லிவிட்டு மாமா வீட்லேருந்து கிளம்புனான்னு சொல்ல, அன்றைக்கி நான் கிளம்புனது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இல்லைம்மா, இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கே நான் ஃபுல்லாக தேடி இந்த பொண்ணை பற்றின விஷயத்த நானும் பரசும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போவே பரசு இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடானாமல அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் இதை தாங்கிப்பீங்களான்னு தான் எனக்கு தெரியலை. ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை தாங்கிப்பீங்களான்னு ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, அப்பா நீயே இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டப்போ இனிமேல் இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோன்னு முடிவு எடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்து தான் மீனா இத்தனை நாளாக இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா. தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ண இந்த ரோஹிணி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இனிமே அது நடக்கவே நடக்காதுன்னு முத்து சொல்ல, அதை கேட்ட ரோஹிணி அங்கே வாசலுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நிற்கவும் செய்கிறாங்க. முத்து மீனான்னு மொத்த குடும்பமும் ரோஹிணியை முறைச்சி பார்க்க தான் செய்கிறாங்க.